பிரார்த்தனை பண்ணலாம், பிள்ளைங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணலாம், நம்ம வீடு நலனுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து அடுத்தடுத்த பூஜைகளும் அடுத்தடுத்த விஷயங்களும் பண்ணுறதுலையே தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். பட் நமக்கு அதுதானங்க சந்தோஷம் இப்போது. அப்படி தானே அதாவது வீட்டில் இருக்கவங்களுடைய சந்தோஷம் தான் இப்போ நமக்கு சந்தோஷம். அப்படி தான் நம்ம அப்பாவும் அம்மாவும் அப்படியே தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தானே இப்போது நம்ம ஓடிட்டுருக்கோம். சரி, ஆடி மாதத்தில் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் கும்பிடுறதுங்க. அதாவது வீட்டில் குலதெய்வம் உங்கள் பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் கும்பிடுங்க. நான் கலசம் வச்சு வழிபடுவேன். அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு உங்களால் முடிஞ்ச பொங்கல் வச்சுட்டு அபிஷேகமோ இல்லை அர்ச்சனையோ என்ன உங்களால் முடியுமோ அதை பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம இருக்கிற எல்லையில் இருக்க காவல் தெய்வங்களை கண்டிப்பாக மறக்காமல் வழிபடுங்க.